விஜய் விஜய் என்றாலே வெற்றி தானே. சாதாரண பாமரனுக்கு தெரிகிற ரெண்டு செய்தி. ஒன்று, இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு. இந்த நாட்டில் 1000 கட்சிகள் வந்திருக்கிறது. எத்தனையோ கட்சிகள் நேற்று வந்தது, முந்தா நாள் வந்தது, அதுக்கு முன்னால் வந்தது, நாளைக்கு வரலாம். ஒரு கட்சி துவங்கி ஒரு மாதத்திற்குள்ளாயே இந்த கட்சி ஆட்சியை பிடிக்குமா பிடிக்காதா என்று ஒரு பட்டிமன்றத்தை எப்போதாவது நடந்திருக்கிறதா? அது மட்டும் வெற்றி அல்ல. இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வந்தது உங்களுக்கு தெரிகிறதா? அது ஏன் இடமாறி இங்கே வந்திருக்கிறது? இந்த கேள்விக்கு நீங்கள் விடையை தேடினாலே விஜய் என்கின்ற ஒற்றை சொல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உச்சாணியில் இருக்கிறவருடைய அவர்களே உலுக்கி போட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதுல வந்தவுடனே நம்முடைய தனியார் சொன்னது, சினிமாக்காரன் அரசியலுக்கு வரலாமா? முழு நேர அரசியல் இருக்கிறவர்கள் எல்லாம் உத்தமர்கள் போல யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு நேர அரசியல் இருக்கிறவர்கள் உத்தமர்கள் இருந்தார்கள், தவறு செய்தவர்கள் இருந்தார்கள். திடீரென்று அரசியலுக்கு வந்தவர்கள் தவறு செய்தவர்கள் இருந்தார்கள், தவறே செய்யாமல் உன்னதமான காரியங்களை செய்தவர்கள் இருந்தார்கள். உலக வரலாற்றில் பார்த்தால் உங்களுக்கு புரியும். உலக வரலாற்றிலேயே ஒரு மிக மோசமான சர்வாதிகாரியாக உலகத்தையே மிரட்டியவன் ஹிட்லர். அந்த ஹிட்லர் எழுந்து வருகிற போது அவன் நாட்டில் மட்டுமல்ல உலகத்தின் எந்த மூலையிலும் அவனை எதிர்த்து பேசுகின்ற தெம்போ திராணியோ ஆண்மையோ முழு நேர அரசியல்வாதி எவனுக்கும் இல்லாமல் இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சினிமா நடிகன் தான், அது நகைச்சுவை நடிகன் சார்லி சாப்ளின். அவன் தான் ஹிட்லருடைய முகத்திரையை கிழித்து உலக மக்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை உருவாக்கி ஹிட்லரை எதிர்ப்பதற்கு தூபம் போட்டவனே அவன் தான். நண்பர்களே, இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிவதற்காக சொல்கிறேன், தியாகம் எதையோ பேசுகிறீர்களே. விஸ்வநாத தாஸ் என்று ஒருவன், மதுரைக்கு பக்கத்திலே திருமங்கலம். அவன் சுதந்திர போராட்ட காலத்தில் மிக எளிமையான வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு நடிக்க தெரிந்தது, பாட தெரிந்தது, பாடல் எழுத தெரிந்தது, வசனம் எழுத தெரிந்தது. அது அவ்வளவையும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காகவே தன்னை அழித்துக் கொண்டான். ஒரு நாடகம் போடுவான், அந்த நாடகம் முடிந்தவனை கைது செய்வார்கள், சிறைக்கு போவான், திரும்பி வருவான், திரும்பி நாடகம் போடுவான், திரும்பி சிறைக்கு போவான். இப்படி பலமுறை போய் கடைசியில் சென்னையில் மேடையிலே பாடுகிற போதே மேடையிலேயே செத்து போனான். அவன் எளிமையான பாவனுக்கு புரிகிற ஒரு பாடல் 2 வரியும் விட்டு சொல்கிறேன். அவன் பாடியதான், கொக்கு பறக்குது வெள்ளை கொக்கு பறக்குது, கொக்கு வெள்ளை கொக்கு நம்மை கொல்ல வந்த கொக்கு. இப்படி பெரிய தலைவர்கள் சொல்லாத ஒன்றை ஒரு நடிகன் தான் சொன்னார். நடிப்பு என்பது சாதாரணமானதல்ல, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான். நடிகராக வந்தவன் நாடாளலாமா என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், முழு நேர அரசியலுக்கு வருகிற போது மாற்று வேட்டி சட்டை கூட இல்லாதவன் அதற்கு பின்னாலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உலக கோடீஸ்வரனாக ஆவதை நாம் பார்க்கவில்லையா? நீண்ட காலம் அரசியல் இருந்தவன் மட்டும்தான் என்றால் அதில் கொள்ளையடிப்பவனும் நாட்டு மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுகிறவனும் அவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களுக்கு ஒரு சமீபத்திய உதாரணத்தை சொல்கிறேன். 4 நாட்களுக்கு முன்னாலே வெள்ளம் வந்தது. சாத்தனூர் அணையிலே வெள்ளத்தை திறந்து விட்டார்கள். தென்பெண்ணை ஆற்றிலே தண்ணீர் வந்தது. அந்த தண்ணீர் வந்த உடனே ஒரு பாலமே கரைந்து போனது. பாலத்தில் கட்டியது விலை 16 கோடி ரூபாய். கட்டி முடிக்கப்பட்டு திறந்து 3 மாதம் ஆகவில்லை. உங்கள் நினைவுக்காக சொல்கிறேன், சாத்தனூர் அணையை கட்டுகிற போது, தலைவர் காமராஜ் கட்டுகிற போது மொத்த செலவே 4 கோடி தான். அந்த வெள்ளம் வந்து அடித்து போன அந்த பாலம் கரைந்து போனது, அது 16 கோடி. அவன திடீரென்று விஜய் அரசியல் பதவி போல வந்து கட்டியதா? திடீரென்று வருகிறானா, நீண்ட காலம் இருக்கிறானா என்பதல்ல, அவன் எப்படி செய்ய போகிறான், எதை செய்ய போகிறான், அவன் யோக்கியமானவனா என்பதுதான். சரி, அவருடைய அரசியல் எல்லாமே திமுகவை எதிர்த்து தான் இருக்கு. ஒரு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அந்த திமுக எதிர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இப்பதான் சரியான கேள்வி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலேயே என்னுடைய குற்றத்தை நீங்கள் சொன்னாலும் உங்களை நான் ஆதரிக்க தயார். என் கட்சிக்குள்ளேயே தவறு செய்தால் நான் முதலே சொன்னதை போல தெய்வமாக நினைத்த தலைவர் காமராஜரே நான் கேள்வி கேட்டு தான் நடந்திருக்கிறேன். யாரையும் நான் ஏற்றுக்கொண்டதில்லை. சினிமாவை பற்றி சொன்னார், தனியார் சொல்லுங்க சொன்னார். உலகத்திலேயே மிகப்பெரிய தமிழனுடைய மான மரியாதை உயர்த்தி காட்டியவன் பிரபாகரன் என்று சொன்னார். அவருக்கு ஒன்று தெரியுமா? அந்த பிரபாகரன் கொடுத்த ஒரு அறிக்கை, ஒரு பேட்டியில் அவர் சொன்னார், என்னுடைய இளமை காலத்தில் முதலாக எனக்கு சுதந்திர உணர்வை உருவாக்குவதற்கு காரணமே ஒரு திரைப்படம் தான், அதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம். எனக்கு பேத்தி இருக்கா, ஒரு சின்ன வயசு, சென்னையிலே பையன் இருக்கான், அவர் 2nd கிளாஸ் தான் படிக்கிறா. 20 நாளைக்கு முன்னால போற போது திடீர்னு வந்து தாத்தா தாத்தான்னு கட்டி பிடிச்சோட, ஆகா பாசத்தோடு புள்ள பிடிச்சு நினைச்சேன். தாத்தா நீ அரசியல் தலைவர் இல்ல? ஆமாமா. அப்ப எல்லாரும் உனக்கு தெரியும்ல? தெரியுமா. அப்ப என்னனியா விஜய் கிட்ட கூட்டு போ தாத்தா. எனக்கு ஒன்றும் புரியல. 5-6 வயது பெண். அப்புறம் வந்து என் பேரை அதை விட மூத்தவன் வயசு. அவன்கிட்ட என்னடா அது, உங்க மாமன் பொண்ணு இது மாதிரி விஜயை பார்க்கணும். அதுவா தாத்தா, நம்ம வீட்டுல இருக்கிற நாங்க எல்லாருமே விஜய் ரசிகர்கள், அதனாலதான் அதுவும் கேட்கு. எனக்கே தெரியல என் வீட்டுல இருக்கிற என் பேரன் பேத்திகளா ரசிகரா இருக்கு. இவர்களை எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தும் நிலையிலே கொண்டு செல்வது என்பதுதான். ஆகவே விஜய் கையில் ஒரு மகத்தான சக்தி கிடைத்திருக்கிறது. அந்த சக்தியை அவர் செதுக்கி இந்த அற்புதமான இந்த இளைஞர் கூட்டத்தை விஜய் என்கின்ற அந்த இளைஞர் சரியாக பயன்படுத்தினார். அவருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதை பயன்படுத்த தவறினால் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகமாக மாறிவிடும். அவர் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வறுமையான குடும்பத்தில் இருந்தவர், இளவயதில் அவர் பசியை, வேதனையை, பட்டினியை அனுபவித்தவர். இன்றைக்கு இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே கலைத்துறையில் உண்மையான சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு, பணம் தான் அவருடைய குறிக்கோள் என்றால் சினிமாவே போதும், அதை விட்டுவிட்டு வருகிறார் என்றால் அதில் சலிப்பு ஏற்பட்டு தன்னை ஆதரித்த இந்த மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற நினைப்பில் தான் வருகிறார். அந்த எண்ணம் வாழ வளர
நான் அவரை ஆதரிக்கிறேன். நடந்த மாநாட்டிற்கு கணக்கை தந்தாரா என்று கேட்டார். ஒன்று ரகசியம் ஒன்று கிடையாது. தமிழ்நாட்டிலே இடி ரைடு போகாதவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. நான் பல மேடையிலே வீட்டுக்கு அனுப்பி சொல்லி பார்க்கிறேன், எவனும் அனுப்ப மாட்டேங்கிறான். விஜய் வீட்டுக்கு ரைடு போனது, ஆனால் அவர் வீட்டிலா கணக்கை கண்டுபிடித்து 905 கோடி ரூபாய் அபராதம் போட்டது விஜய் வீட்டிலா? யார் வீட்டில்? பாலச்சந்திரன் சொல்ல வேண்டும். திடீரென்று அரசியலுக்கு வந்தால் அவர்கள் எல்லாம் வந்து வெற்றி பெற முடியாது, அரசியல் நீண்ட நாட்கள் இருக்கிறது சொன்னாங்க. தமிழக அரசியலில் ஒதுக்க முடியாத ஒரு சக்தி மட்டுமல்ல, வெற்றி தோல்வி யார் வருவார்கள் வர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்ற அந்த இடத்தை நோக்கி மெல்ல மெல்ல விஜய் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய அரசியல் வாழ்க்கை யாராலும் ஒதுக்கி தள்ள முடியாது. நான் அதனால தான் சொன்னேன், நான் வேடிக்கைக்காக சொல்லவில்லை, என் வீட்டில் இருக்கிற பேரன் பேத்திகளை சொன்னேன். எதற்காக என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 வயதிலிருந்து 25 வயதில் அவர்கள் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமத்திலும் கூட எல்லா கட்சியிலும் இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை விட விஜய் கட்சியில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அந்த இளைய சக்தி, உலகத்தின் எந்த புரட்சியும் இளைஞர்கள் இல்லாமல் ஒரு புரட்சி நடந்ததில்லை. அது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து சீனாவுடைய புரட்சி ஆகட்டும். அப்படி தமிழ்நாட்டில் சீரழிந்து போய் சிதைந்து போய் சின்னாபின்னக்கட்டு கிடக்கிற அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார சீரழிவிலிருந்து இந்த தமிழகத்தை காக்க விஜய் பின்னாலே இருக்கிற இந்த இளைஞர் கூட்டத்தை அவர் சரியாக வழிநடத்துவாரேயானால் காலம் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தரும். அதுதான் இந்த மேடை சொல்கிற ஒன்று. எல்லாரும் இங்க சொன்னாங்க, அவர் பகவத்கீதை தரலாமா? அது ஒரு நுட்பமான முடிவு. ஏன் பகவத்கீதை சொன்னார்? அவரை அரசியல் ரீதியாக மற்ற ரீதியாக இருக்க முடியாதவர்கள். இன்கம் டாக்ஸ் காட்டினியா, ஈடிய காட்டினியா, அதுல ஏதாவது உண்டா சொல்ல முடியல, கணக்கு தெளிவா இருந்துச்சு. அதற்காக ஜோசப் விஜய் இந்து மத எதிரி எல்லாம் சொன்னாங்கல்ல, அவ்வளவு பேர் கரடியா கத்தனா, ஒரே ஒரு பகவத்கீதை கொடுத்து கரடியா கத்தன எல்லாத்தையும் வாய் அடைச்சாச்சு. இது அரசியல் ராஜதந்திரம். கூட்டணி என்பது யாரும் முன்னாலே முடிவு செய்யவில்லை. இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே ஒரு தேர்தலில் நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்ணதுக்கு பின்னாலே புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியை பிடித்தது இந்த தமிழகத்தில் தான். ஆகவே கூட்டணி வருவதற்கு போராட காலம் இருக்கிறது. ஆனாலும் அந்த கூட்டணி இன்றைக்கு இருக்கிற நிலைமை தொடர்ந்து போகுமானால், நான் முன்னாலே சொன்னதை போல விஜயை ஒதுக்கிவிட்டு யாரும் ஆட்சி கட்டில் அமர முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த நிலைமை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. அதை விஜய் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் அவருடைய நடவடிக்கையை செய்து கொள்வாரையானால் தமிழக அரசியல் மாற்றத்திற்கு அவர்தான் ஆணிவேராக இருந்தார் என்று வரலாற்றில் பதிக்கப்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.